அதாவது 14% எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக மாற்றம்னு சொன்னால் 10% பொதுவாக. அது வந்து தமாக அந்த 10% வாங்கியிருக்கு. வைகோ அவர்கள் அந்த 10% தாங்கியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் அதில் இன்னும் சிறப்பாக செஞ்சு அதிகமான வாக்குகள் வாங்கினார். கமலஹாசன் வந்து 8 கிட்ட வந்தார். 7, 8. சீமான் அவர்கள் இன்னைக்கு 8 கிட்ட வந்திருக்கிறார். அப்போது இந்த 8லேருந்து 10 இல்லை 12 அப்படின்னும் போது அந்த 10%ன்றது மாற்றம்னு சொன்னாமே வந்துடும். இந்த 14 அப்படின்றது நடிகர், இளைஞர், பாசிசம்லாம் பேசுகிறாரு, கூட இருக்கவங்கலாம் ப்ரோ ப்ரோ அப்படின்னு தம்பிங்கெல்லாம் பேசுகிறாங்க. அந்த ஈர்ப்பில் ஒரு 4% கூட போடுறாங்க. கிராமப்புறங்களில் விஜய் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. மதுரையில் செம கூட்டம் கூடும். திமுக விட அதிமுகவோட கூட்டம். அதை வைத்து கொண்டு என்னக்கிட்ட கூட கேட்பாங்க, இந்த கூட்டம் பார்க்குறீங்களா பத்திரிகையாளர் அப்படின்னு கேட்பாங்க. கூட்டம் வரும், மக்கள் பார்க்க வருவாங்க, மக்களுக்கு பிடிக்கும். ஓட்டு போட்டால் அன்னைக்கு நம்ம சொல்லலாம் ரைட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வருவேன். என் பார்வையில் வந்து அவருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஓட்டு வராது. அதிகபட்சம் எப்படி போனாலும் 15% தாண்டாது. 15% நீங்கள் ஒரு வேளை வாங்கிட்டீங்கன்னா நல்ல ரெக்கார்டு அது. ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ விஜய் ஒண்டி தான் இருப்பார் சட்டமன்றத்தில், வேற யாரும் இருக்க மாட்டார். ஆனா இந்த 15% யாருக்கு டேஞ்சரா மாறும், அபாயமா யாருக்கு மாறப்போகுது, எந்த கட்சிக்கு மாறப்போகுது மிச்சம் இருக்க 3 முனை போட்டியில? 4 முனை போட்டி. சீமான் அவர்களை நம்ம கடந்து போகணும். ஏன்னா இல்ல சீமான் 3, இவர சொல்றேன் விஜய் இந்த பக்கம். விஜய் நம்ம கடந்தெல்லாம் போறோம். 8% வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா, இன்னைக்கு 3வது பெரிய கட்சி. அப்போ நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ரொம்ப அதாவது நீங்க இந்த கேட்ட கேள்வி பிரசாந்த் கிஷோருக்கு இது தெரிஞ்சதுன்னா இதை வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வித்துருவார் இந்த பதில. இந்த கேள்வி தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் தீர்மானிக்க போகுது. விஜய் வந்து கிங் ஆக முடியாது, பட் கிங் மேக்கர் ஆகலாம். அதாவது ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்க முடியும், தோற்று போகிறவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். இது விஜயால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலடுக்கில் இருந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு செல்ல போக ஒரு வாக்கை வந்து பிரிக்கிறார், மடைமாற்றம் செய்கிறார். எப்படின்னா, பொதுவாக மக்களுக்கு இருக்கிற சாய்ஸ் என்னென்னா, திமுக பிடிக்கல, திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா திமுக தோக்கடிக்கிறதுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடும். அதாவது கட்சிக்காரங்க 2 பேரும் 2 கட்சிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒரு 20% 25% ஒரு கட்சிக்கும் இருக்கும். அந்த வாக்கு வாங்கிடுவாங்க. அது வாங்கி டெபாசிட் வாங்கிடுவாங்க, போட்டி கொடுப்பாங்க. ஜெயிக்கிறது எப்படின்னா, முடிவு பண்ணாத வாக்காளர்கள் இருப்பாங்க, கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறவங்க, இல்லை அந்த நேரத்தில் எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டு, இல்லை ஏதோ ஒரு வாக்குறுதியை சொல்லி எதையோ ஒன்று யோசித்து போடுறவங்க. அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் தான் தமிழகத்தை யார் முதல்வர்னு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எப்பயுமே வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 3%, 5% இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. 5%, 3%ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுதான் அந்த குரூஷியல். அப்போ இவர் 15% போது அந்த 3 இல்லை 5% இவரோட வாக்கில் வந்துச்சுன்னா அப்போ இவர் சிலபஸை மாற்றுறாரு. தானும் ஜெயிக்க போகிறதில்ல, எவனோ ஜெயிக்கிறவனும் தோக்கடிக்க போகிறார்.